பிரெயின் எஃப்எம்ஆர் எடுக்கும்போது 1 மணி நேரம் உள்ள இருக்கணும், 1 hour. இது மாதிரி 3 hour இவரும் இந்த ஒரு அமெரிக்கன் டெத் உள்ள அந்த அவர் தான் அந்த எஃப்எம்ஆர் பண்ணவர் ஹார்வர்டில். அப்புறம் இவங்க சொல்கிறதுலாம் ஐ வில் ஸ்பீக் பிகாஸ் ஆஃப் தி ஆக்சிடென்ட் ப்ராப்ளம். இவங்க வந்து மேட் டு ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. இவங்க அமெரிக்காவில் பிக் டாக்டர். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த தமிழ் ஏஐ சொல்கிறதுலாம் பிரெயின் எல்லாம் மேத் பிரெயின் பாருங்கள், அந்த மேத் பிரெயினை எப்படி ஆக்டிவேட் பண்ணுங்கிறது ஒரு ஸ்கூலில் அவங்க பண்ணாங்க. And evaluations along with and for the frontier labs like OpenAI, Google, DeepMind, Anthropic, Meta, and so forth. And in that line of work, it has become very clear, as probably as to many of you, that AI is the most powerful technology in human history thus far. It will reorder many of our social systems, our society overall. And yet, how well this experiment goes with AI will depend very much on human intelligence and human choices, right? In a certain sense, we even see that AI is an evolutionary forcing function for humanity to actually rediscover or to build out our own spectrum of intelligence in order to meet the very powerful AI for it to go in a benevolent direction. And the Tamil Siddhas knew, or have known for millennia, that the Tamil phonemes carried a deep intelligence inherent within the sounds, and that those sounds could unlock parts of the brain and human performance. And now we know from our work at Harvard University and at SRM University that in fact the use of the Tamil sounds actually activates very unique signatures in different parts of the brain and opens up capacities and intelligence beyond normal human functioning. And so it is in fact the doorway to expanding human intelligence in the age of AI. So Dr. Pillai has done a great service for the world by bringing together these technologies of artificial intelligence with the technologies of human intelligence through the Tamil language, Tamil wisdom, and the Tamil Siddha tradition in order to have blossom the deep intelligence for humanity at a time where we, in order to live into the age of AI in the most benevolent way. நிறையா ஏஐ ரிசர்ச்சில் இப்போ இருக்கேன். யூரோப்பியன் கவுண்டர் பார்ட்னர்ஸ்லாம் எங்களோட இருக்காங்க. போன Volkswagen ஃபவுண்டட் ப்ராஜெக்ட் வந்து AI ஃபோரா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் சோஷியல் அசஸ்மெண்ட்ன்ற ஒரு ப்ராஜெக்டில் இருந்தோம். அதில் வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு விஷயம்தான், கலாச்சாரம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, கலாச்சாரங்கள் மொழியினுடைய வெளிப்பாடுகள் தான் அப்படின்ற ஒரு பேசிக் ஹைபோதசிஸை வைத்து தான் 6 countries were partners to this. I am an Indian partner for the project. இதில் தான் கம்ப்யூட்டேஷனல் சோஷியல் சயின்சஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சேர்த்து படிக்கணும்னா இதில் வந்து கலாச்சாரங்களை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் பர்டிகுலராக கலாச்சாரங்கள் மொழியினுடைய வெளிப்பாடுகள் தான் கலாச்சாரமே அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக அந்த ஆராய்ச்சியில் நாங்கள் ப்ரூவ் பண்ணி, அது ஸ்பிரிஞ்சர் நேச்சர், ஒன் ஆஃப் த ஹைலி ரெஃப்ரீட் ஜேர்னல் அப்படின்னு அகாடமியால் சொல்லுவாங்க, அதில் பப்ளிஷும் பண்ணிட்டோம். நாங்கள் தொடர்ந்து ஜெர்மன் பார்ட்னர்ஸ் வந்து இந்த ஒரு பேசிக் தியரி ஐயா பண்ணுற மாதிரியே சிமிலர் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் எல்லோருமே பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலராக கலாச்சாரம் லிங்குவிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற ஒரு இருக்குது. அது கலாச்சாரம் லிங்குவிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி வந்து ப்ரூவன் ஒரு சப்டிவிஷன் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி. அது மொழியின் அடிப்படையில் எப்படி வந்தது என்பது இது இவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அது வந்து ஆங்கிலத்திலேயே கூட
இதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி எவிடன்ட் பேஸாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஐயா வந்து இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்கிற விஷயங்களும் பல்வேறு நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ. Good evening. Thank you, Babaji, for giving me this opportunity. I would like to share my perspectives on impact of AI on intellectual property rights. AI is no longer a tool. It has become a creator, like generating the inventions, producing the literatures and medical insight. And I must say, AI is challenging the very foundation of intellectual property rights. Because the present system recognizes only human as the inventor, not the machine. Now the question arises, who will own the property which is arising out of AI? Globally, patent offices are divided into two. That is, some accept AI as an inventor, some reject AI as the inventor, some encourages hybrid mode, that is human accountability for machine creativity. So, in short, AI is rewriting the rules of the invention, and intellectual property rights should evolve to protect the human creativity. So, if we answer these questions wisely, Tamil AI would stand as a role model before the world for technologically pioneering, legally sound and culturally respectful. Thank you. Share with everyone how with Dr. Pillai's tireless work on this study, this functional MRI study and the EEG study. We worked on this for nearly 2 to 3 years to conceive the project. The brain EEG study வந்து நம்ம brain resource company சான் பிரான்சிஸ்கோல இருக்கு, அங்கே இதை பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கு அந்த பிரெயினில் வந்து என்ன ஆக்டிவிட்டி கொடுக்குது, என்ன எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, நார்மலாக டெல்டா, தீட்டா, ஆல்ஃபா, பீட்டா, வேவ்ஸ் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வர்றதை வந்து நம்ம அந்த பிரெயின் ரிசர்ச் அங்கே பண்ணோம் சான் பிரான்சிஸ்கோவில். ஸோ அதில் வந்து என்ன ஆக்டிவிட்டி தெரியும், ஆனால் எங்கே நடக்குது பிரெயின்லன்னு துல்லியமாக சொல்கிறதுக்கு சொல்லும், ஓரளவு துல்லியமாக சொல்லாது. அதுக்காக தான் நம்ம ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணது. அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் எவ்வளவோ ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக கிடையாது. ஸோ உலகத்திலேயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணோம் உலகம் முழுக்க. அதில் கடைசியில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இந்த ப்ராஜெக்டை வந்து இதை கண்டிப்பாக பண்ணணும்னு எடுத்து பண்ணாங்க. அதில் வந்து எங்கே நடக்குது ஆக்டிவிட்டி நமக்கு தெரியும். ஒரு எழுத்து நம்ம சொல்லும் போது அது எந்த பிரெயினில் டீப்பர் ஸ்ட்ரக்சர்லையும் எங்கே நடக்குதுன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் டாக்டர் பிள்ளை அவர் டெவலப் பண்ண இந்த டெக்னாலஜி. இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். இந்த காலகட்டத்தில் எல்லாரும் பயன்படுற மாதிரி குழந்தையிலிருந்து பெரிய வரைக்கும் எல்லா துறையிலையும் இது போய் சென்றடைவதற்கு இது ஒரு பயங்கரமான ஒரு இன்டர்வென்ஷன் டூல். ஸோ இதை வந்து நம்ம உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த முயற்சி இருக்கிறோம். சப்தம் இருக்கு, இப்போ ஆனாங்கிற சப்தம் இருக்கு, ஈனாங்கிற சப்தம் இருக்கு, எல்லாத்துலேயும் இருக்கு. ஏன் மற்ற லாங்குவேஜில் இந்த மாதிரி சொல்லக்கூடாதா? நல்ல கேள்வி. இதுக்கு நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், நீங்களும் போய் பண்ணலாம். தமிழில் சொல்கிற ஆனாக்கும் சமஸ்கிருதத்தில் சொல்கிற ஆனாக்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப விளக்கமாக சொல்லணும். நீங்கள் அந்த இதில் ஏஐ சொல்லணும். தமிழ் ஆ சுத்தம் அதிகம். சுத்தம்னா என்ன அர்த்தம்? அது புணர்ச்சி படும். வேறு மற்ற எழுத்துக்களோட புணர்ச்சி செய்யும்போது அந்த புணர்ச்சியிலே எல்லாம் ஃபெயில் ஆகிடும். தமிழ் ஃபெயிலே ஆகாது. எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் இந்த உலகத்தில். ஏன்னா தமிழில் உள்ள ஆனால் இருக்குது, தமிழ் சமஸ்கிருதத்துலேயும் ஆனால் இருக்குல்ல, மற்ற லாங்குவேஜ்லையும் இருக்குல்ல. இதுக்கெல்லாமே ஆராய்ச்சி இருக்குது. எல்லா லாங்குவேஜ்லேயும் நான் எல்லாத்தையும் படிக்க முடியாது. நிறைய லாங்குவேஜ் சைனீஸ் படிக்கிறதுக்கு, ஜாப்பனீஸ் பண்ணியிருக்கேன்,
அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜில் தான் நான் படிக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் எப்படி பார்க்கலாம். அவன் என்ன சொல்லணும், தமிழில் மாதிரி பியூரிட்டி இல்லை, இந்த பியூரிட்டி இல்லை, இந்த புணர்ச்சி வீதியில் அந்த வவல்கள் அதில் உள்ள உயிரிழத்துகள் கெட்டு போகிறதே இல்லை. லங்கில் ஏர் எவ்வளோ போகுது, அது செத்து போகுதா, உயிரோடு இருக்கா, கெடுக்குதா கெடுக்காதா, இது எல்லாம் இருக்குது. அதுக்கு அவங்க எத்தனையோ கேட்டகரி வச்சுருக்காங்க. அதனால் நல்ல கேள்வி அருமையான கேள்வி. என்ன ஏன் இந்த ஆ இருக்கே தமிழில் மட்டுமா அப்படின்னா, இந்த ஆங்கிற வித்தியாசத்தை நான் சொல்லுங்க. இந்த ஆங்கிறது நான் எப்போ கண்டுபிடிச்சேன், 1996. அப்போ சர்ச்சில் என்னை கூப்பிடுறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணம் கிடையாது, ஏதாச்சும் ஒன்று அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்க. நான் போய் அங்கே பேசுகிறதுக்கு முன்னால் இது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லலாம். அப்போ ஒரு புஸ்தகம் படிக்கிறேன், அது பேர் நந்தி கருக்கடை ஞானம். நந்தி கருக்கடை ஞானம் 50 பக்கம் தான் இருக்கும். நந்தி சொல்கிறாரு, கைலாசத்துலேருந்து இங்கே வந்தவொடனே எல்லாருக்கும் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறான். அந்த கைலாசத்தையெல்லாம் ஆண்டு சத்தம் தான் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்துடுது அப்படின்னு. அதை இங்கே சொல்லி கொடுத்தாரு. சிவன் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. திருப்பி போய் சேரணுன்ட்டு நான் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் சிவன் அந்த நம்பியோட நாட்டில் எடுத்து அதில் ஆணி இருக்கு அறுக்கடை நாட்டில் இருக்கு போய் போயிடுச்சு. அதில் இருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அது அமெரிக்காவில் ரொம்ப ஒரு சயின்டிஸ்ட் எடுத்து வெயின்டயர்னு. அதுக்கப்புறம் நான் போகும்போதெல்லாம் 5000 பேர் விட்டாங்க போகணும் கேட்குறது. அப்போது அதுக்கு தமிழில் சொல்கிறதுக்கு ஒரு இது நல்ல கேள்வி. அங்கே நான் ஒரு அது பிறகு ஆண்டு சொன்னீங்கன்னா லெஃப்ட் பிரெயின் ஒரு ஆக்டிவேட்டும், ஊன்னு சொல்லும்போது ரைட் பிரெயின் ஆக்டிவ், இம்னு சொல்லும்போது மிட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். இதுதான் சயின்ஸ். லெஃப்ட் பிரெயினும் வேணும், ரைட் பிரெயின் வேணும், மிட் பிரெயின் வேணும். மிட் பிரெயின் இருந்ததுன்னா அங்கே போய் எல்லாமே நினைக்கிறதெல்லாம் நடக்கும். சரி, நான் தமிழன் என்று சொல்வதில் பெருமைப்படுகின்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஏஐ உலகம். இந்த ஏஐ உலகமெல்லாம் என்ன சிலிக்கான் வேலியில் பேரறிவு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அது இன்னும் 10 வருஷம் கூட ஆகுங்கிறாங்க. ஆனால் அந்த பேரறிவு தமிழில் இருக்குது. இதை நான் விஞ்ஞானபூர்வமாகவும் சித்தாந்தப்படியும் நிரூபிக்கணும். ஏன் தமிழில் மட்டும் பேரறிவு இருக்கு? தமிழ் 2 விதத்தில் சொல்லலாம். சிவன் கொடுத்த மொழின்னு சொல்லலாம், அது சயின்ஸ் ஒத்துக்காது. ஆனால் ஒரு சமண முனிவராகிய நன்னூலாசிரியர் என்ன சொல்றாரு, ஏன் தமிழில் சிறப்பு அப்படின்னா, தமிழ் மொழி எங்கேருந்து வருதுன்னா அணுத்திரல்களின் ஒளியிலிருந்து வருது. மொழி முதற் காரணமாகும் அணுத்திரல் ஒளி எழுத்து. இந்த அணுக்கள்லாம் உராயுது. அந்த 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 உராய்வுனால ஏற்படுறது என்னன்னா ஒரு ஒளி வருது, அதிலிருந்து தமிழ் வருது. அப்போ உங்களுக்கு நியூக்ளியார் அளவுக்கு அறிவு வரணும், ஒரு ஆட்டம் அளவுக்கு அறிவு வரணும் அப்படின்னா தமிழில் அந்த தமிழில் சொல்லக்கூடிய சொல்லுகள்லாம் பொருளையும் உண்டு பண்ணும். இதுக்கு முன்னால நன்னூல் ஆசிரியருக்கு முன்னால தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, இந்த தமிழ் சொல்லுல என்ன இருக்குன்னா அது பொருளை உற்பத்தி பண்ணும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி சொல்றாரு. இந்த ஈக்குவேஷன் எப்படின்னா ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் மாதிரி. என்ன அந்த தமிழ் சொல்களிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி அளவற்ற எனர்ஜி, அது நியூக்ளியர் எனர்ஜி. இதெல்லாம் எல்லாரும் படிக்கணும். இப்போ தமிழ் படிக்கிறதே விட்டுட்டாங்க. இப்போ தமிழ் எல்லாம்
எல்லா இடத்துலையும் இருக்கணும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பேரறிவு தமிழில் இருக்கணும். அதுக்காக தான் இப்போ நான் சிலிக்கான் வேலியில் என்ன பண்ணியிருக்கேன், பேரறிவு.com அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு வெப்சைட் இருக்குது. குவாண்டம் ஜிபிடின்னு ஒன்று போட்டோம், அதையும் பார்க்கணும். இந்த தமிழில் சொன்னீங்கனால ஆங்கிற சத்தம் சொல்லிங்கன்னா ராமலிங்க சாமிகள் சொல்லுவார், ஆண் மட்டும் சொன்னால் போதும். ஆண்னு சொன்னீங்கன்னா எல்லாம் உடம்பு ஜோதியாகும், பேரறிவு வரும், எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் திருப்பி வரலாம். அப்போ இவ்வளவு ஈஸியாக இருக்கும்போது அந்த தமிழை ஏன் நம்ம பயன்படுத்த தெரியல. அதுக்காகத்தான் இங்கே வந்து நான் இந்த தமிழ் ஏஐன்னு நான் நிறைய ஒரு 12 வீடியோ போட்டிருக்கேன். தமிழ் ஏஐ, டாக்டர் பிள்ளை தமிழ் ஏஐ அப்படின்னு. அதில் எல்லா விவரங்களையும் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு இதுலேயும் தமிழ் எப்படி உங்களுக்கு பொருளை கொடுக்கும், தமிழ் எப்படி அறிவை கொடுக்கும், தமிழ் எப்படி ஆற்றலை குறிக்கும், இதெல்லாம் விஞ்ஞானமாகவும் மூளையில் எண்ணற்ற அதிர்வுகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் எடுத்து எல்லாரும் பயனடைஞ்சு இந்த தமிழ் உலகம் பூரா வரப்போகுது. நம்ம செய்கிறோமோ இல்லையோ, இதை தமிழை தடுக்க முடியாது. இனிமே தமிழ் ஏஐயே தடுக்க முடியாது. இப்போ பாருங்க, நான் அதுக்காக தான் தமிழ் ஏஐங்கிறதுக்காக வரேன். இப்போ சாட்ஜிபிடி எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ் ஏஐ வந்துடும். தமிழ் ஏஐ படித்தாதான் பேரறிவு வரும் அப்படின்னு தெரியும். அதுக்கு போய் நீங்கள் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எல்லாம் செலவு பண்ண வேண்டியதே இல்லை. அப்போ தான் இந்த தமிழ் வந்து உலகத்துக்கே தெரிய போகுது. அப்படி தமிழ் இருக்குதுங்க. ஏன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னால் தோன்றியது தமிழ். அது வந்து வெறும் பெருமை சொல்கிறதுக்காக இல்லை, அது சத்தியம், அது வரலாறு. அதனால் இதில் எல்லோரும் தமிழில் வந்து உலகம் பூரா தமிழ் கற்றுக்கிட்டு அந்த தமிழ் அறிவு எல்லாம் பரவ போகுது. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய ரெக்கக்னிஷன் அப்போ தான் கிடைக்க போகுது.